கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நம் அருமையான இந்த தொடரிலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த தொடர் போதனையில பாருங்க, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? அவர் வழிநடத்தில் நாம் எவ்வளவுள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம்? அவர் நம்மை வழிநடத்துவதனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது? இப்படி பல்வேறு விதமான ஒரு டாபிக்ல நம்ம பார்த்துக்கணும். ஆனால் எல்லாத்திலையும் அது மையமாக சொல்லுகிறது என்றால், தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? அதான் நம்ம பார்க்குறோம். தேவன் வழிநடத்தும்போது நம்முடைய உள்ளம் எப்படி சொல்லுகிறது? இதை தான் வச்சு நம்ம இதை பார்க்குறோம். தேவனுடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். தேவன் நம்மை வழிநடத்துகிறாரா? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் தானே வேலை செஞ்சு நான் தானே பண்ணுறேன், நான் தானே இப்படிலாம் வீட்டுக்கெல்லாம் காரியங்கள்லாம் அதெல்லாம் செய்தேன், இதெல்லாம் செய்யலை, தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படின்னு சில பேர்கள் இப்படியும் கேள்வி கேட்கலாம், அது எப்படி அப்படின்னு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறது யார்? கிறிஸ்து. இந்த உலகத்தில் வைத்தவர் யார்? கிறிஸ்து. உங்களை இந்த பூமியிலே உண்டாக்கினவர் யார்? கிறிஸ்து. இந்த அண்ட சராசரியை உண்டு பண்ணி உங்களை இந்த இடத்துல வைத்தவர் யார்? கிறிஸ்து. அனைத்து வார்த்தையால் உண்டாக்குனது யார்? கிறிஸ்து. இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க மட்டும்தான் முடியும். வேறு உங்களுக்கு எதுவுமே சொந்தமே கிடையாது. ஆகையால் கிறிஸ்து இதை அனுபவித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே அவர் உங்களுக்குள்ளே அவர் வந்தார். ஆகையால் கிறிஸ்துவை நாம் மையமாக வைத்து, ஆம் என் தேவன் என்னை வழிநடத்துகிறார், இதெல்லாம் அனுபவிக்க இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொந்தம் கொண்டாட முடியாது, அதை அனுபவிக்க தான் முடியும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சொந்தமாக கொண்டாடி இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தான் அனுக்கணும்னு ஒரு விதத்தில் உங்கள் பேரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த பூமி அல்ல. ஏனென்றால் இந்த பூமியானது தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆகையால் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் பலனையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி அனுபவிக்க தான் இந்த பூமியில் வைத்தார்களே. இது உங்களுக்குடைய சொந்தமே கிடையாது. ஆனால் நம்முடைய இதில் நம்ம பேர் வந்துட்டு இருக்கும், இப்படி இப்படி பேர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு இது சொந்தம் அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு எல்லாத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியை பல்கி பெருகி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான எண்ணங்களை நீங்கள் நன்றாக பெருக்கி சந்தோஷம் இருக்கிறதற்காகவே உண்டு பண்ணியிருக்கார். அப்படித்தான் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். அவர் வார்த்தையை கேளுங்கள். இப்படி அவர் சொல்கிறார், இளைப்பாறுதல் தருகிறேன். வாழ்க்கையில் பாருங்கள், நான் சொன்னோம்ல, இதெல்லாம் இளைப்பாறுதலை கொடுக்குறார். நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியில் ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த பூமியில் பாருங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் என்பது குறுகிய காலம்தான். அதற்கப்புறம் இந்த பூமியிலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆவியானது விட்டு போகிறது இல்லையா? ஆகையால் இந்த பூமியில் இருக்க தட்டி நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கொடுக்குறாரு பாருங்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், கிருபை, உனக்கு என்ன தேவை அனைத்தும் தந்து இந்த இந்த உலக பிரகாரத்திற்கு எல்லாத்தையும் உனக்கு எது வேணுமோ அதெல்லாம் தருகிற தெய்வன் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற உணவு உடைகள் எல்லாத்தையும் தராரு. எதற்கு? சந்தோஷமாக இருந்து இளைப்பாறுதல் கொடுக்குறாரு பாருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. என் சமூகம் உனக்கு என்ன தேவை என்று நீ கேட்குறியா? அப்போ நான் உனக்கு நான் எனக்கு முன்பாக போகிறேன்னு சொல்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். எப்படி என்றால், நீங்கள் ஒரு காரியத்துக்கு நீங்கள் நிற்கிறீங்க, அதுக்கான காரியத்துக்கு முன்பாகவே அவர் போய் அவர் ஆயத்தம் பண்ணி அதை முடித்து வைக்கிறார். எப்படி இருக்கும்? நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் தேவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கன்னு உடனே நீங்கள் போய் இன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னால் போதும், ஏற்கனவே அங்கே பெருத்த ஆள் இருக்குது, உடனே பண்ணி அழகாக உங்களுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி நீங்கள் சொன்னால் போதும், தெய்வனே எனக்குள்ள இந்த அற்புதமான ஒரு ஆசை இருக்குது, சந்தோஷமான மகிழ்ச்சி, ஒரு வீடு வாங்கணும், வாங்கணும், பிள்ளைகளுக்குடைய படிப்புக்கு இன்னும் அதிகமான பணம் தேவைப்படுது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், இப்படி நல்ல நல்ல எண்ணங்களை உங்களை உள்ளத்திலே வளர்த்து வைத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் முன்பாகவே சென்று அவருடைய சமூகம் முன்பாக சென்று அதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஆயத்தப்படுத்தி வைத்து உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதற்கு முன்பாக சென்று உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். நீ ஏன் சோர்ந்து போகிற? நான் இளைப்பாறுதலை உனக்கு தருகிறேன். இந்த பூமியில் இருக்கும்போது உனக்கு இளைப்பாறுதல் தேவை. அங்கே ஓடி இங்கே ஓடி கஷ்டப்பட்டு வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு இந்த மனிதன் ஏன் உண்டு பண்ணான்னே தெரியாமல் அப்படி இப்படிமா அலைஞ்சி அதோடு முடிஞ்சு இளைப்பாறுதலே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் வரும்போது என்ன செய்கிறார்? இளைப்பாறுதலை கொடுக்குறார் பாருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்கிறது? இளைப்பாறுதலை பண்ணுவேன். உனக்கு எல்லாமே முன்பே ஆயத்தம் பண்ணுவேன். பாருங்கள், சில காரியங்கள் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே சில விஷயத்தில் ஃபோனில் பேசியே உங்கள் காரியத்தை முடிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஃபோன் பண்ணால் போதும் அந்த காரியம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி தேவன் பாருங்கள், தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கும்போது தேவன் ஏற்கனவே அதை செய்து முடிச்சிருவார். இப்படி தான் உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லை, நான் அங்கே தான் போகணும், நான் செஞ்சால் தான் அது காரியம் நடக்கும், நான் போனால் தான் நடக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. என்னையால் தான் முடியும், நான் தான்
அப்படின்னு நான்கிறங்கும்போது அங்கே ஒன்றும் நடக்காது. ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தேவனுக்குள்ள அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கு? இளைப்பாறுதல் நடக்கு. அதே மாதிரி தான் எங்கே போனாலும் சரி, கர்த்தர் நீர் எனக்கு கூடவே இருக்கிறீர். போகிற இடமெல்லாம் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய வேலையில கை வைக்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற நீர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற நீர் எனக்குள் இருக்கிறார். பொருளாதாரத்தில் எனக்கு அதிகமாக முன்னேற்ற தருகிற நீர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய சரீர பிரகாரமான நோய் நொடிகளெல்லாம் நீக்கி சுகத்தை தருகிற எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி உங்களுடைய நாவிலே இந்த வார்த்தைகள் வருகிறதா? இப்படி வார்த்தைகளை வரும் பொழுது அவருடைய சமூகம் எல்லாம் முன்பாக சென்று உங்களுடைய காரியத்தை அழகாக செய்து முடிக்கிறார். இப்படித்தான் அவர் உங்களுக்கு வாக்கிய பண்ணுகிறார். இளைப்பாறுதலையும் தருகிறார். தேவன் பாருங்கள், இளைப்பாறுதலுங்கிறது ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸாக சில பேர் பாருங்கள் சும்மாவே இருக்க முடியும். கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எங்கேயாவது போங்க. போய் எங்கேயாவது ஒரு சின்ன காடெல்லாம் போய் சும்மா உட்காருங்க. ஒன்றுமே பண்ணாதுங்க. ஒன்றும் பண்ண சும்மா உட்காருங்க. யாராவது வந்து கேட்டால் சும்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா இருங்க. இளைப்பாறுதல் கொஞ்சம் அப்படி கற்றுக்கொள்ளுங்க. எப்பவும் உங்கள் தலையில் எல்லாத்தையும் புடனை போட்டு எல்லா அவங்க வேலையும் நான் தான் செய்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாமே நான் தான் பண்ணி, என்னால் ஒன்று நான் இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதங்க. போங்க. நேரம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். கர்த்தருக்கு எப்படி நீங்கள் நேரத்தை கொடுக்குறீங்களோ அதே போல் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். இளைப்பாறுதல் பண்ண கொடுத்துருக்கிறார். ரிலாக்ஸாக இருங்க. தேவனுடைய வார்த்தை கேட்க உங்களுக்கு அதிகமாக நேரம் கிடைக்கும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு 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 பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்குறதுல நீங்கள் ஒரு பெரிய பாக்கியவான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எத்தனையோ பேர் உதாரணம் தள்ளிவிட்டு அதெல்லாம் எதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சண்டைகளை சர்ச்சை போனோமா, பைபிளை கொண்டு போனோமா, உட்காந்தா வந்தால் போதும், அதோடு முடிஞ்சு. ஆனால் நீங்கள் எப்படி தினமும் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. தினமும் கொஞ்சம் 2-3 நிமிஷம் கேட்குறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் தேவன் ஆவியானவர் உணர்த்துகிறார். கேளுப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை பெருகும். நீ இன்னும் உயர்ந்திருப்பாய். உனக்கு வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கொடுக்கும். உனக்கு துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கிவிடும். உன் கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கிவிடும். உனக்கு வருகிற எல்லா எதிர்ப்பான ஆயுதங்களெல்லாம் அதோடு அடித்து தூண்சு பண்ணி ஓடிவிடும். உனக்கு ஒன்றுமே எதிர்க்கா வருகிற எவனுமே உன் நிற்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்க நீ ஆசீர்விப்பு, உன்னை சபிக்கிறேன் நீ சபிப்பேன் என்று சொன்ன அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்படித்தான் அவர் வார்த்தைகளை உங்களுக்குள்ளே விதைத்து இப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனம் வந்து பில்டாக இருக்கணும். சும்மா ஏதோ கேட்டுக்கிட்டு உங்கள் மனம் வந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அதில் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் என் மேல் அனாதி அன்பு இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை தேர்ந்தெடுத்தாருங்க. அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் இன்றைக்கி இதுவரை நீங்கள் நின்று பார்த்துக்கிடவே முடியாது. அவர் உங்கள் மேல் அனாதி அன்பு வச்சிருக்கிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறு தர விரும்புகிறார். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். சுகத்தை தர விரும்புகிறார். இப்படி ஏகப்பட்ட அன்பை தந்து உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுக்கணும். என் கர்த்தரை நீர் வாங்க, எனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் என்னோடு கூட இருக்கிற உடைய சமூகம் எனக்கு என் முன்பாக நீர் செல்கிறீர். ஆகையால் எனக்கு ஒரு குறை இருக்காது. நான் இளைப்பாறுவேன். ஆகையால் நான் உண்மையே சார்ந்து வாழ்வேன் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ நீங்கள் ஆரம்பிப்பீங்க. உங்கள் பிரயாசத்தில் நீங்கள் போங்க. நீங்கள் முட்டி போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கர்த்தரை முன் வைக்கணும். கர்த்தரை நீர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் முன் செல்கிறீர். நான் என்னுடைய வாழ்க்கையில் எது தேவை அனைத்தும் செய்து முடிக்க ஒரு நீர் எனக்குள் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து கேளுங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க உங்களுடைய வாழ்க்கை திறன் மிக அற்புதமாக மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.